சாதம் மீந்துருச்சு. இதில் நான் வந்து புளி சாதம் பண்ண போகிறேன். சாதம்லாம் நல்லா தான் இருக்குது. இதை நல்லா முதல்ல உதிர்த்து எடுத்துக்கிட்டேன், உதிரியாக்கி வச்சுக்கிட்டேன். இதில் வந்து உருளைக்கிழங்கு அவிக்கிறேன். புளி சாதத்துக்கு உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணி வைக்கிறேன். புளி ஊற வச்சுருக்கேன். எப்போவுமே பழைய சாப்பாடு நிறைய வடிச்சிட்டிங்கன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க. அதில் அப்படியே புளி சாதம் கிளறிடலாம். உருளைக்கிழங்கு அவிச்சிட்டேன். இப்போ தோலை உரிச்சிட்டு இதை வறுக்க வேண்டியதுதான். இது கோழி ரெண்டா எங்கடா எங்கடா எட்ரா போடா எட்ரா போடு எடு. 2 முட்டை விட்டுருது. கோழி கத்துது. முட்டை விட்டுட்டு கத்துறாரு. என்னடா உள்ளே போயிட்டு கூண்டுக்குள்ளேயே. சரி வா எடுத்துட்டு வா. இதே முட்டை நிறையா தான் இருக்கு. வை. எத்தனை முட்டை இருக்கு தெரியல. புளி சாதம் ஃபஸ்ட்டு செய்திடலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. கடுகு போட்டுக்கிறேன். கடலை பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கரைச்ச புளியை ஊற்றிக்கிறேன். சால்ட் போட்டுக்கிறேன். கல் உப்பு போடல, சால்ட்லாம் போட்டுக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் வத்தட்டும். புளி கெட்டியான பதத்துக்கு வரட்டும். நான் வந்து இந்த புளியோதரை மிக்ஸ் வச்சுருக்கேன். கொஞ்சம் வத்திருச்சு. இந்த புளி தொக்கு வந்து வத்திருச்சு. நான் அந்த புளியோதரை மிக்ஸும் இதோடு போட்டுக்கிறேன். இது வந்து சாதத்திலே கலக்கலாம் சொல்லுவாங்க, சுடு சாதத்தில். நான் அப்படி செய்யலை. புளி சாதம் செய்கிற மாதிரி சேர்த்து அதில் இந்த மிக்ஸை கொஞ்சம் போட்டிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வேர்க்கடலை வாங்கி வறுத்துட்டு அந்த தோலை எடுத்துகிட்டு கூட இந்த மாதிரி தாளிக்கும் போது போட்டுக்கிடலாம். இப்போ இந்த பதத்துலேயே நான் சாப்பாடு இதில் கொட்டிடுறேன். கொட்டிட்டு கிளறலாம். நல்லா கிளறி விட்டோன்னா புளி சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கோயில் புளி சாதம் மாதிரி இருக்கும். ஏன்னா புளியோதரை மிக்ஸ் வேறு ஆட் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப டேஸ்டியான புளி சாதம் தயாராகிடுச்சு. இதுக்கு வந்து நான் உருளைக்கிழங்கு வறுவல் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் இது. புளி சாதம் தயாராகிடுச்சு. இதை பிளேட்டில் மாற்றி வச்சுப்போம். உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். நான் வந்து புளி சாதம் பண்ணிட்டேன். புளி சாதத்துக்கு உருளைக்கிழங்கு வறுவல் பண்ண போகிறேன். பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு போட்டுக்கிறேன். அரிஞ்சு வச்ச வெங்காயம், தக்காளி நான் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிவிடலாம். பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். கருவேப்பிலை, சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு, இது இவ்வளோ போட்டுக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். எதுக்கு எல்லாத்துக்கும் எப்போவுமே உருளைக்கிழங்கு வறுவலுக்கு வந்து நான் சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணுவேன். சாம்பார் பொடி போட்டுப்போம். மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க. ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதில் போட்டுக்குவோம். நல்லா விரட்டிப்போம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது அவிச்சு வச்ச உருளைக்கிழங்குனோன்னா சீக்கிரமாக வெந்துருச்சு. இந்த பதத்துக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை இன்னும் கெட்டியான பதம் வேணாலும் அப்படி பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இது புளி சாதத்துக்கு உருளைக்கிழங்கு